பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளை இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பவுல் எழுதுகிறார் 2:14, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் கிறிஸ்துவுக்கு நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன் நம்மை கொண்டு. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் வெற்றி தான் பாருங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்னன்னா, எல்லா நேரத்திலும் ஜெயிக்க முடியுமா, எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியுமா? பாருங்கள், எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நாம் ஜெயிக்க முடியும், நாம் வெற்றி பெற முடியும். கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை அழைத்திருக்கிறபடியினால எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும் பாருங்கள். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். உலகத்தில் இருக்கிற சிந்தை என்னன்னா, தோப்பேன், ஜெயிப்பேன், நடக்கும், நடக்காது, முடியாது, இந்த மாதிரி பல சிந்தைகள் பாருங்கள். இந்த மாதிரி தாட்ஸ் தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லா இடத்திலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், வேலை செஞ்சுருந்தாலும், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில், பிஸ்னஸில், எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும் பாருங்கள். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நமக்குள் இருக்கிறார். அவருடைய பலன் நமக்குள் இருக்குது. அவருடைய ஞானம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினால நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இதையே நாம் யோசிக்க வேண்டும், இதையே தியானிக்க வேண்டும், இதையே நாம் நம்ப வேண்டும். நான் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நான் வெற்றியை பெற்றுக்கொள்வேன், ஜெயம் எடுப்பேன். இன்னொரு இடத்துல பவுல் எழுதுறாரு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்படின்னா மோர் தென் அ கான்கரர், அதாவது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள். அவர் ஜெயிச்சிட்டார். சிலுவிலே எல்லாம் ஜெயம் நமக்கு கிடைத்து விட்டது. பாவத்தின் மீது ஜெயம், உலகத்தின் மீது ஜெயம், மாம்சத்தின் மீது ஜெயம், எல்லாவற்றின் மீது நாம் கிறிஸ்துவிற்குள் நாம் ஜெயித்தவர்களாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அதனால் நாம் ஜெயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஜெயிக்கிறவர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எங்கே போனாலும் நான் ஜெயம் எடுப்பேன், எங்கே போனாலும் நான் வெற்றி பெறுவேன். இதான் பாருங்கள் ஒரு கிறிஸ்டியனுடைய தாட் தான். நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒரு வேளை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் ரொம்ப டஃப்பான சூழ்நிலையில் இருக்கலாம், எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள். சத்துருவை ஜெயிப்பீர்கள், உலகத்தை ஜெயிப்பீர்கள், மாம்சத்தை ஜெயிப்பீர்கள். தானியேலை குறித்து எழுதும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. 3 ராஜாக்கள் கீழே இருந்தான் பாருங்கள் தானியேல். ஆனால் தானியேல் ஜெயிக்கிறவனாக இருந்தான், அதிகாரியாக இருந்தான், டாப் பொசிஷனில் இருந்தான் பாருங்கள் தானியேல். அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி குற்றம் சாட்டும் பொழுதும் கூட அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறவனாக இருந்தான், ஜெயம் எடுக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை காண்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். சத்துருக்கள் ஒருவேளை ரொம்ப பெரிய லெவலில் இருக்கலாம், ஆனால் சத்துருக்களை காட்டிலும் வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த காரியத்தை எண்ணி பாருங்கள், நான் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பேன். இதை உறுதியாக உங்கள் மனதில் இந்த சிந்தையை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். தொழில், வேலை, குடும்பம், மனைவி, பிள்ளைகள், எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகும். இந்த தாட்லேயே நம்ம வேலையை துவங்கணும், ஊழியத்தை துவங்க வேண்டும். எல்லாம் இந்த தாட்டு மட்டும்தான். எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நாம் எல்லா இடத்துலையும் வெற்றியை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஜெயபலமானவர் நம்ம கூட இருக்கிறார். தொடர்ந்து இந்த தாட்டில் இருங்க. இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். அண்ட் யூ ஆர் த மோர் தென் கான்கரர், யூ ஆர் த விக்டர்ஸ். இது ஜெயிக்கிறவர்கள். தொடர்ந்து நாம் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
காட் bless யூ. ஆமென்.